எழுதி கொள்ளுங்க. 4வது ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். அப்போ இந்த 4வது வசனத்தில் சொல்கிறாரு, பூமியிலே நான் உம்மை. அப்போ நம்முடைய வாழ்க்கை அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துவதிலும் அவருடைய வார்த்தையும் கொடுக்கறதில் இருந்துச்சுன்னா, நம்ம அவருடைய நாமத்தை என்ன செய்கிறோம்? மகிமைப்படுத்துகிறோம். அவரை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இயேசு செய்த இந்த காரியத்தினால பிதாவாகிய தேவன் மகிமைப்பட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் பண்ணுற கிரியைகளில் தேவன் மகிமைப்படுவாரா? நம்ம பேசுகிற பேச்சினால் ஆண்டவர் மகிமைப்படுவாரா? நம்ம செய்கிற செய்கையை ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? இன்றைக்கு தீர்மானம் எடுக்க வேண்டிய 3வது காரியம், நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். நான் ஆண்டவர் நாம மகிமைக்காக நான் எதையும் செய்வேன். ஆண்டவர் நாம மகிமைப்படுவார்னா நான் அவமானப்படவும் தயாராக இருக்கேன், நான் பாடுபடவும் தயாராக இருக்கேன். பவுல் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் 5 முறை வாரினால் அடிக்கப்பட்டாராம். எதுக்கு? அவர் நாம மகிமைப்படுவதற்காக. அல்லேலூயா. அவர் நாம மகிமைக்காக எதையும் செய்ய அவர் ஆயத்தமாக இருந்தார். தீமோத்தேயு எதையும் செய்ய ஆயத்தமாக இருந்தார். ஆமென். இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் வாழுகிற நிறைய பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இப்போ நம்ம யாரை மகிமைப்படுத்தணும்? யாரை மையமாக வச்சு வாழணும்? சொல்லுங்கள். இயேசுவை மையமாக வச்சு வாழணும். 4வது காரியம், அந்த 4வது வசனத்தில் பிற்பகுதி சொல்லுது, நான் செய்யும்படி. எல்லாரும் வாசிங்க. நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை. ஒவ்வொரு நாளும் நம்ம இதை சொல்லணும். எல்லாம் அதை பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது புரியுதா? நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை. ஒவ்வொரு நாளும் காலையில் யார் சொன்னதை செய்கிறோம். நம்ம இன்றைக்கி ஆண்டவர் சொன்னதை செஞ்சிட்டோமா? செஞ்சு முடித்தோமா? ஆனால் இயேசு சொல்கிறாரு, பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் அன்னன்னைக்கு செஞ்சு. சொல்லுங்கள். அதனால தான் சிலுவையில் தைரியமாக போய் சொன்னார். கடைசியாக என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்தது. ஆவியை விட்டார். ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி ஆவியை என்ன செஞ்சிட்டார்? அப்போ சிலுவையில் அவர் சொல்கிறாரு, நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்கள், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை சொல்லுங்கள் முடித்தேன். அப்போ நிறைய பேர் இதில் இந்த லிஸ்ட்டில் வர்றாங்க, முடித்த லிஸ்ட்டில். நீங்களும் நானும் அந்த லிஸ்ட்டில் வரணும். நீங்களும் நானும் இயேசுவை போல் முடிக்கிறவங்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். பெண்டிங் வைக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பெண்டிங் வச்சிடாதீங்க. நல்லா தான் சொல்லுங்களேன். ஹோம்ஒர்க் அல்ல, இயேசு சொன்னதை. ஹோம்ஒர்க்கை பெண்டிங் வச்சா உங்களுக்கு என்ன?